தமிழகத்தில் பொங்கல் திருநாள் ஆண்டுதோறும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கும் நாளில் சூரியன் உதயமாவதற்கு முன்பே மக்கள் எழுந்தனர். வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு வாசலில் அழகான கோலங்கள் போடப்பட்டன. புதிய மண் பானைகளில் பால் ஊற்றி அரிசி சேர்த்து அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று முழங்கினர். பால் பொங்கி வெளியே வந்தவுடன் சூரியனை நோக்கி நன்றி செலுத்தினர். விவசாயிகள் நம் உழைப்பை பயிராக்கி தந்த இயற்கைக்கு நன்றி என்று மனமார்ந்தனர். அன்று குழந்தைகள் புதிய ஆடைகள் அணிந்து கரும்பு, வேர்க்கடலை, எள் உருண்டை சாப்பிட்டு மகிழ்ந்தனர். மாடுகள் கழுவப்பட்டு கொம்புகள் அலங்கரிக்கப்பட்டு மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. 3ஆம் நாள் காணும் பொங்கல் அன்று குடும்பங்கள் ஒன்று கூடி உறவுகளை சந்தித்து மகிழ்ந்தனர். பெரியவர்கள் ஆசீர்வாதம் வழங்க இளைஞர்கள் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஈடுபட்டனர். பொங்கல் வெறும் திருநாள் அல்ல, அது உழைப்பை மதிக்கும், இயற்கையை போற்றும், ஒற்றுமையை வளர்க்கும் தமிழரின் உயிரோட்டமான வாழ்வியல் பண்பாட்டின் திருநாளாகும்.